நண்பர்களே, நேசம் நேயர்களே வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு சளி பாட்டத்துல நெஞ்சு சளி வந்துருச்சு. அப்போ வறட்டு இருமல் இருக்கு. அது மாதிரியான காலங்கள்ல நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு ST40 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எங்க இருக்குன்னா கால்ல இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பெட்டலா முழங்கால் சில்லெலும்பு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து கணுக்கால். இது ரெண்டுக்கு இடையில உள்ள தூரத்துல இந்த சைட்ல இருக்கு இந்த ST40. இந்த ST40 அக்குபஞ்சர் பாயிண்ட்ல அக்குபஞ்சர் படிச்சவங்க அக்குபஞ்சர் பண்ணீங்கன்னா இந்த நெஞ்சு சளி வந்து வெளில வந்துடும். இல்ல அக்குபஞ்சர் படிக்காதவங்க இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா போதும், நல்லா ஈஸியா அளக்கலாம். இந்த இதுக்கும் இந்த பகுதிக்கு சென்டர் பகுதி இந்த ஓரத்துல, இந்த சைட்ல வந்து சென்டர். இப்ப இதுக்கும் சென்டர், சைட்லயும் சென்டர். அந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்பதனால எக்ஸஸ் கூட்டம், அதாவது நெஞ்சில சளி பிடிச்சிருந்துச்சுன்னா, சளி கட்டி இருந்துச்சுன்னா அது வெளில வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிரீத்தின்றப்போ சரியா போயிடும். அது இல்லாம இந்த நெஞ்சில வந்து ஜஸ்ட் இப்படி அடிச்சுருங்க. இந்த 270 பேர் இந்த இடத்துல அடிக்கிறது மூலமாகவும் இந்த நெஞ்சு சளியை வெளில கொண்டு வரலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.